ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான் இருக்கேன். சாப்பிட்றதுக்கு சுட சுட சூப்பரான ஒரு டிஷ் தான். பொட்டேட்டோ வச்சு செய்யலான் இருக்கேன். உருளைக்கிழங்குல நிறைய செய்யலாங்க. உருளைக்கிழங்கு வச்சு வடை போண்டான்ட்டு எல்லாமே பண்ணலாம். அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, பொட்டேட்டோ உருளைக்கிழங்கை வச்சு ஒரு ரோல் மாதிரி பண்ணி செய்ய போகிறேன். அதாவது கட்லெட் செய்வோம் இல்லையா, கட்லெட் மாதிரி இது வந்து பிடி ரோல் எப்படி வேணாலும் சொல்லலாம். எனக்கு அது சரியாக வேறு தெரியல. ஆனால் பொட்டேட்டோ வச்சு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் மொதல் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க, ஒரு லைக்கும் போட மாட்டேறீங்க. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணி பார்த்து செஞ்சிட்ருக்கேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை திருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒன்றே ஒன்று கொஞ்சம் பெருசானது கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மாவு மாதிரி மசிச்சுக்கணும். கட்டு கட்டியாக இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்புறம் நம்ம தேவையான கேரட்டு, எடுத்து வச்ச கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா வந்து 1 தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப போட்டு அது கடிக்கும் போது காரம் கொடுக்குன்ட்டு நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலான்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச அத்தனை பொருளும் அதில் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? எல்லாம் ஒன்றா போட்டுட்டு தேவையான அளவு சால்ட் உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசால் தூள் போட்டிருக்கேன், சரிங்களா? மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுருக்கேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு கப்புன்னா மைதா மாவு, அதுக்குள்ளே போடுற மைதா மாவு வந்து 3/4 கப்பு போட்டுக்கணும். அதாவது நம்ம எடுக்கிறதுல கொஞ்சம் கம்மியாக போட்டுருவேன். நான் ஒரு சின்ன கப்பில் அரிசி மாவு, ஒரு சின்ன ஸ்பூன் நிறைய மைதா மாவு எடுத்திருக்கேன். சால்ட் உப்பு, நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கலாங்க, நம்ம இஷ்டம்தான், சரிங்களா? இப்போ தேவையான அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணியே விடக்கூடாதுங்க. தண்ணி விடாமையே இந்த அளவுக்கு பிசைஞ்சோம்னாவே உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துடும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட்டு தூள், சரிங்களா? நாமளே வீட்டில் ப்ரெட் இருந்தது. அந்த ப்ரெட்டை வந்து நான் ஸ்லைஸை மிக்சியில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு சைஸாக என்ன வேணுமோ, என்ன மாதிரி நீளமாக வேணுமா இல்லை ரவுண்டாக வேணுமா, நம்ம சிஸ்டம் தாங்க. நான் வந்து கொழுக்கட்டை மாதிரி நீளமாக பிடிச்சி அந்த ப்ரெட் தூளில் பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே அதே மாதிரி பண்ணிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா உதிராமல் இருக்கிற மாதிரி ப்ரெட்டை வந்து நல்லா அதில் ஒட்டணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் அமுத்தி பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ தான் வந்தது எனக்கு. 2 உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் அளவுக்கு வந்திருக்கு. 4 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வந்திருக்குது. நம்ம இஷ்டமாக நம்ம எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது, சரிங்களா? இப்போ எண்ணெய் காயட்டும். மெதுவான சூடாக கொஞ்சமாக, ரொம்ப வந்து கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. எண்ணெய் காஞ்சிச்சுன்னா கருகிடும். அதனால் மிதமான சூடானவுடனே ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவுண்டாக கூட போட்டு வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போது ஒவ்வொன்றா போட்டு திருப்பிக்கலாம், சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு மொறுன்ட்டு கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க அப்படியே கிறிஸ்பியாக எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. மேலே அந்த ப்ரெட்டோட இதுவும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பொருள் நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது நல்லா இருக்குமா இல்லையான்னு. அந்த அளவுக்கு இது செம்மையாக இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் அதே மாதிரி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம செஞ்சாவே போதும். வேக வச்சுக்கிட்டோம்னா போதும், டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். செம்மையாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ ரோல் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஈஸியா பண்ணிடலாங்க. சீக்கிரம் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டோம்னா போதும். நல்லா மொறு மொறுன்ட்டு மேல மொறு மொறுன்னு, உள்ள வந்து அப்படியே சாஃப்ட்டாவும் சாப்பிட்றதுக்கு கெச்சப்பு, நம்ம டொமேட்டோ கெச்சப்பு அந்த மாரி ஏதாவது சாஸு அந்த மாரி ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்ல வேண்டான்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸு. சரிங்களா? நீங்களும் இத செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.